சிங்களத்தின் நீதிமன்றத்துல போய் தங்கட கட்சி பிரச்சனைக்கு நீதி கேட்டுக் கொண்டிருக்கின்ற கேவலமான ஒரு பிரதிநிதி தான் இப்ப தம்பி சாணக்கியன். உண்மையில் தம்பி சாணக்கியன் ஒரு சிங்கள பௌத்த பேரினவாத பின்னணியை கொண்ட ஒருவர். விரைவில் காலம் அதற்கு தக்க பதிலை வழங்கும். சுமந்திரனும் சாணக்கியனும் அரசினுடைய இரகசிய முகவர்கள் என்பது எவருக்கும் சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த அரச முகவர்கள் தாங்கள் முகவர்கள் என்று மற்றவர்கள் சொல்லுவதற்கு முதல் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் இரகசியமாக அனுரவோடு தொடர்பில் இருந்தவர், பாராளுமன்ற தேர்தல் காலத்திலும் இரகசியமாக அனுரவோடு தொடர்பில் இருந்தவர், தான் ஜேவிபிக்கு சில விடயங்களில் ஆலோசனை வழங்கியும் இந்த உள்ளூராட்சி தேர்தலோடு தமிழரசு கட்சி வடக்கில் காணாமல் போகும். வெற்றி நமதே, ஊர் எமதே. தேசிய மக்கள் சக்தி. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பேரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளரும் சட்டத்திறனியுமான சுகாஸ் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். நீங்கள் வடக்கு கிழக்கு தமிழர்களின் தாயகம், அந்த அடிப்படையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இப்போது ஒரு கூட்டமைப்பாக மாறி வடக்கு கிழக்கில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுவதாக கூறுகின்றீர்கள். ஆனால் 1250 வாக்கெடுத்த கட்சி எங்கே? 90,000க்கும் மேற்பட்ட வாக்கெடுத்த தமிழரசு கட்சி எங்கே? எங்களுடைய கட்சி போட்டியிடுகின்றது. ஜனநாயக அடிப்படையில் அவர்கள் போட்டியிடுவதை நாங்கள் கண்டுகொள்ளவில்லை. ஆனாலும் கூட அது எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல என்கின்ற சாயல்பட மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் ஊடகம் ஒன்றில் செவ்வி வழங்கியிருக்கு. நீங்கள் 1250க்கு மேற்பட்ட வாக்கெடுத்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய கட்சி பெற்றிருந்த வாக்கையும் அவர் குறிப்பிடுகின்றார். அப்படியாயின் உங்களுடைய பதில் அல்லது உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கின்றது? ஏன் சொற்பளவு வாக்கெடுத்த நீங்கள் வடக்கு கிழக்கு முழுவதும் போட்டியிடுகின்றீர்கள்? தம்பி சாணக்கியன் தான் கடந்த காலத்திலே 2015களில் மஹிந்த ராஜபக்ஷவினுடைய ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய ஆரம்பத்திலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக இருந்த பொழுது மஹிந்தவினுடைய முகவராக பட்டியலப்பு தொகுதி அமைப்பாளராக இருந்து தேர்தலிலே போட்டியிட்டு தோல்வி அடைந்ததை மறந்து விட்டார் போல அவருடைய கதையை பார்க்கின்ற பொழுது சிரிப்பு தான் வருகிறது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய வரலாறு தெரியாமல் கதைத்துக் கொண்டிருக்கிறார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போட்டியிட்ட முதலாவது தேர்தலில் பெற்ற வாக்குகள் வெறும் 6500. 2010களில் 2015 15,000, 2020களில் 67,000 வாக்குகளை பெற்று இன்று தமிழ் தேசத்தினுடைய ஒரு எதிர்கட்சியாக இருக்கிறது. கடந்த தடவை ஒரு அரசியல் விபத்து ஒன்று நடந்தது. தமிழ் மக்கள் அறியாமையினாலும் அனுர வந்தால் பாலாரும் தேனாரும் ஓடப்போகின்றது என்ற ஒரு மாயையினாலும் ஜேவிபி தலைமையிலான என்பிபிக்கு வாக்களித்த காரணத்தினால் தமிழர் தாயகத்தில் ஒரு குழப்ப நிலைமை ஏற்பட்ட காரணத்தினால் கிழக்கில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஒரு சிறிய பின்னடைவு ஏற்பட்டிருந்தது. ஆனால் அத்தனை சவால்களுக்கு மலைகளுக்கு மத்தியில் வடக்கிலே, அதுவும் தமிழர்களினுடைய கலாச்சார தலைநகரம் என்று சொல்லக்கூடிய யாழ்ப்பாணத்திலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் ஒரு ஆசனம், தம்பி சாணக்கியனுடைய தமிழரசு கட்சிக்கும் ஒரு ஆசனம் என்பதை அவர் மறந்துவிடக் கூடாது. அதுவும் எதிர்காலத்தில் தமிழரசு கட்சி காணாமல் போகிறது. அவருக்கு தெரியலையோ தெரியல, அவற்ற கட்சியே நீதிமன்றத்தில் அணிக்குது. சுமந்திரன் அணிக்கும் ஸ்ரீதரன் அணிக்கும் இடையிலான மோதலான தம்பி சாணக்கியன் சுமந்திரன் அணியில இருக்கிறார். அவற்றை அணிக்கும் ஸ்ரீதரன் அணிக்கும் இடையிலான மோதலான கோட்ஸில் அணிக்குது. சிங்களத்தின் நீதிமன்றத்துல போய் தங்கட கட்சி பிரச்சனைக்கு நீதி கேட்டுக் கொண்டிருக்கின்ற கேவலமான ஒரு பிரதிநிதி தான் இப்ப தம்பி சாணக்கியன். தமிழ் மக்களினுடைய பிரதிநிதியாக இருந்து கொண்டு தங்கட கட்சிக்கு, தமிழரசு கட்சிக்கு நீதி கேட்டு இலங்கை நீதிமன்றத்துல போய் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். அவர் வரலாறு தெரியாமல் கதைக்க கூடாது. நீங்கள் அடுத்தவையில கை நீட்டேக்க ஒரு விரலை அடுத்தவையை நோக்கி நீட்டுறீங்கள் என்றால் மிச்ச 4 விரலும் உங்களை நோக்கி பாக்குதுன்றதை நீங்க மறக்க கூடாது. தம்பி சாணக்கியன், நீங்க கடந்த காலத்துல ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பாக மஹிந்தவினுடைய முகவராக, பிள்ளையானுடைய சகாவாக
ஆனால் 10 இன்று 30 பிள்ளையானுக்கு எதிரான கடுமையான கருத்துக்களையும் கடுமையான நிலைப்பாடுகளோடும் தானே சாணக்கியன் பயணிக்கின்றார். ஆனால் நாங்கள் மறக்கவில்லை, அதை அவருக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். இன்று பிள்ளையான் அவர்களுக்கு எதிரான கடுமையான நிலைப்பாடுகளோடும் கடும் எதிர்ப்போடும் தானே அவர் தன்னுடைய அரசியலில் பயணிக்கின்றார். அது அரசியல்ல அவர் போட்டிருக்கிற புதிய வேடம். ஆரம்பத்துல மஹிந்தவினுடைய பினாமியாக பிள்ளையானுடைய சகாவாக அரசியலுக்கு வந்தார். அவருக்கு விளங்கியது மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய பற்றாளர்களான மக்களை ஏமாற்ற முடியாது என்று. அதால தொடர்ந்தும் பிள்ளையானோட இருந்தால் தட்டு தடுமாறி பிள்ளையான் வெல்லுவாரே தவிர தான் வெல்ல முடியாது என்பதை உணர்ந்த தம்பி சாணக்கியன் வெல்லக்கூடிய ஒரு கட்சியாக தமிழரசு கட்சியை தெரிவு செய்து அங்கே தாவி இருக்கிறார். அங்கேயும் அவர் வெல்ல முடியாத சூழல் வருகின்ற பொழுது அவர் இன்னும் ஒரு கட்சிக்கு பாய மாட்டார் என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. உண்மையில் தம்பி சாணக்கியன் ஒரு சிங்கள பௌத்த பேரினவாத பின்னணியை கொண்ட ஒருவர். விரைவில் காலம் அதற்கு தக்க பதிலை வழங்கும். இன்னும் ஒரு கருத்தையும் அவர் குறிப்பிடுகின்றார். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், உங்களுடைய கட்சியினுடைய தலைவர், தமிழரசு கட்சி பற்றி கதைப்பதற்கு ஒரு எத்திக்ஸ் இல்லை, இன்னொரு கட்சியை பற்றி விமர்சிக்க முடியாது, தங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பதில் பொதுச் செயலாளர் இல்லையா, சாணக்கியன் கூறுகின்ற அடிப்படையில் கூறினால் அது பொதுச் செயலாளர் என்று தான் அழைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இப்போது தேர்தல் திணைக்களகத்தில் அவரை பொதுச் செயலாளராகத்தான் தேர்தல் திணைக்களகம் ஏற்றிருக்கின்றதா. அப்படி இருக்கின்ற போது தமிழரசு கட்சியில் பதில் பொதுச் செயலாளர் என்று இல்லை, அவரை விமர்சிப்பது ஒரு எத்திக்ஸ் இல்லை என்று கூறுகின்றார். தம்பி சாணக்கியனுக்கு எத்திக்ஸ் என்பதனுடைய தமிழ் அர்த்தம் வடிவாக தெரியவில்லை போல. தங்களுடைய மகாநாட்டிலே தங்களுடைய கட்சியினுடைய பெரும்பான்மையான உறுப்பினர்கள் திரு ஸ்ரீதரன் அவர்களை தலைவராக தெரிவு செய்ததற்கு பிறகு எத்திக்ஸ் இல்லாம நீதிமன்றத்துல போய் வழக்கு போட்டதுதான் தம்பி சாணக்கியனும் அவற்ற தலைவர் திரு சுமந்திரன் அவர்கள். ஆகவே எத்திக்ஸ் இல்லாமல் செயற்படுவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இல்ல, நீங்களும் உங்களோட தலைவர் திரு சுமந்திரனும் தான் என்றதை மறந்து விடாதீங்க. சுமந்திரன் தமிழ் மக்கள் தலைவர் இல்ல, தம்பி சாணக்கியன் என்ற தலைவர். ஆகவே தம்பி சாணக்கியனும் அவருடைய தலைவர் சுமந்திரன் அவர்களும் தான் எதிக்ஸை பற்றி படிக்கணுமே தவிர தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோ கஜேந்திரகுமார் பொன்னம்பலமோ எதிக்ஸை பற்றி படிக்க தேவையில்லை. ஏனென்றால் எங்களுடைய கட்சி மிகவும் கட்டுக்கோப்பாக கொள்கை அடிப்படையில் செயற்பட்டு வருகிறது. எங்களுடைய கட்சியில் கொள்கையை மீறியவர்கள், ஒழுக்கத்தை மீறியவர்களுக்கு கட்சியில இடம் கிடையாது. அவ்வாறு மீறிய பலரை நாங்கள் கட்சியிலிருந்து நீக்கி இருக்கிறோமே தவிர தம்பி சாணக்கியனை போல அவருடைய தலைவர் சுமந்திரனை போல எங்களுடைய கட்சிக்கு எதிராக நாங்களே வழக்கு தாக்கல் செய்து நீதிமன்றத்திலே போய் இலங்கை நீதிமன்றத்திலே போய் நீதி எதிர்பார்த்திருப்பவர்கள் நாங்கள் அல்ல. ஆனால் அவர் இன்னும் ஒரு கருத்தையும் குறிப்பிடுகின்றார். திரு சுமந்திரன் அவர்கள் 14,000 சொச்சம் வாக்குகளை எடுத்திருந்தார், கஜேந்திரகுமார் அவர்கள் 15,000 சொச்சம் வாக்குகளை எடுத்திருந்தார். எங்களுக்கு 2 ஆசனம் கிடைத்திருக்குமாக இருந்தார். சுமந்திரன் அவர்களின் நாடாளுமன்ற உறுப்பினர் தான். இது ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வாக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் வாக்கு வித்தியாசம் என்பது ஒரு பெரிய பொருட்டல்ல. எங்களுடைய சுமந்திரன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு வெற்றி பெற்றவர் தான் என்று ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். உங்களுடைய கட்சியினுடைய தலைவர் வெற்றி பெற்றிருப்பது தொடர்பில் அவருடைய பதிவாகும். அப்படி பார்த்தால் எனக்கும் 13,650க்கும் அதிகமான வாக்குகள் கிடைத்தது. திரு சுமந்திரன் அவர்களுடைய வாக்குக்கும் எனக்கும் இடையில் பெரிய வித்தியாசம் இல்லை. அப்படி என்றால் நானும் சொல்லலாமா, நானும் பாராளுமன்ற உறுப்பினர் என்று? சின்ன பிள்ளைத்தரமான கருத்து. இலங்கையிலே தற்பொழுது இருப்பது விகிதாசார பிரதிநிதித்துவம். ஆகவே அந்த தேர்தல் முறையின் பிரகாரம் யாழ்ப்பாணத்திலே தமிழரசு கட்சிக்கும் ஒரு ஆசனம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் ஒரு ஆசனம். ஆகவே தேர்தல் முடிவுகளில் இருந்து தெளிவாக திரு சுமந்திரன் அவர்களுக்கும் திரு கஜேந்திரகுமார் அவர்களுக்கும் யாழ் மாவட்டத்தில் கிடைத்த அங்கீகாரம் என்பது சமன் என்று சொல்லுகின்றார். அவ்வாறு சொல்ல முடியாது. திரு சுமந்திரன் அவர்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய விருப்பு வாக்குகளை பார்த்தீர்கள் என்றால் அது அவரோகணத்திலே குறைந்து கொண்டே அவர் இன்னும் ஒன்றையும் கூறுகின்றார் தொடர்ந்து. அதாவது சுமந்திரன் அவர்கள் நிராகரிக்கப்பட்டவர் என்றால் கஜேந்திரகுமாரன் நிராகரிக்கப்பட்டவர் தான் இந்த வாக்கு வீதத்தின் அடிப்படையில் என்கின்றார். அப்படி சொல்ல முடியாது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் பெருவாரியான விருப்பு வாக்குகளை பெற்று முதலாவது இடத்தில் இருப்பவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். ஆனால் திரு சுமந்திரன் அவர்கள் யாழ்ப்பாணத்திலே போட்ட பட்டியலை பார்த்தீர்கள் என்றால் 9 வேட்பாளர்களில் திரு ஸ்ரீதரனை தவிர மிச்ச 7 வேட்பாளர்களையும் தனக்கு சார்பான திரு சாணக்கியனை போன்ற தனக்கு அடிமைகளாக இருக்கக்கூடியவர்களைத்தான் சுமந்திரன் அவர்கள் வேட்பாளர்களாக போட்டு அவர்களுடைய வாக்குகளையும் தான் எடுத்துத்தான் அவர் பாராளுமன்றத்துக்கு போயிருக்கிறார். ஆகவே அந்த சுமந்திரன் பெற்ற 14,000 சொச்ச வாக்குகள் என்பது சுமந்திரன் தனி மனிதராக பெற்ற வாக்குகள் அல்ல. அவரும் அவருடைய 7
குட்டி முகவர்களும் பெற்ற வாக்குகளாகத்தான் அவற்றை நாங்கள் பார்க்க வேண்டும். திரு சயந்தன்ல இருந்து சுயர்தன்ல இருந்து 7 பேருமே திரு சுமந்திரனுடைய முகவர்கள். ஆகவே அவர்கள் சுமந்திரனை வெல்ல வைப்பதற்காகத்தான் அந்த 7 பேரும் போட்டியிட்டு இருந்தார்கள். ஆகவே சுமந்திரன் பெற்ற வாக்குகள் தனி சுமந்திரனுடைய வாக்குகள் அல்ல, அவரு கீழே போட்டியிட்ட 7 பேரும் பெற்ற வாக்குகளாகத்தான் அதை நாங்கள் கருத வேண்டும். உங்களுடைய கட்சியை பொறுத்தவரையில் ஒற்றை ஆட்சி மற்றும் சுமந்திரனை விட்டால் எந்த ஒரு அரசியல் கருத்தும் எதிர்கருத்துக்கள் இல்லை என்று கூறுகின்றார். நீங்கள் ஒற்றையாட்சியை கூறுகிறீர்கள், ஆக மிஞ்சி போனால் சுமந்திரன் என்கின்றீர்கள். இது இரண்டையும் தாண்டி எதனையும் மக்கள் மத்தியில் கூற முடியாது இருப்பதாக கூறுகின்றார். நாங்கள் தம்பி சாணக்கியனை போல பிள்ளையானுக்கு பின்னுக்கோ மஹிந்தவுக்கு பின்னுக்கோ நிற்பவர்கள் கிடையாது. ஆகவே நாங்கள் ஒற்றையாட்சியை தான் எதிர்ப்போம். அவருக்கு ஒற்றையாட்சியை நாங்கள் எதிர்ப்பது கசக்கிறது. ஏனென்றால் அவருடைய தலைவர்களான மஹிந்தவும் பிள்ளையானும் ஒற்றையாட்சியை ஏற்றவர்கள், சுமந்திரனும் ஒற்றையாட்சியை ஏற்றவர். ஆனால் தம்பி சாணக்கியனுக்கு தெரியணும், தமிழர்களினுடைய விடுதலை போராட்டமே ஒற்றையாட்சிக்கு எதிராகவும் 13ஆம் திருத்தத்துக்கு எதிராகவும் தான் நடைபெற்றது. 13ஆம் திருத்தம் அமுல்படுத்தப்பட்டதற்கு பிறகுதான் விடுதலை போராட்டம் தீவிரம் பெற்றது. ஆகவே ஒரு தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளினுடைய பிரதான பணியை ஒற்றையாட்சியை எதிர்ப்பதாக இருக்க வேண்டும். அந்த ஒற்றையாட்சியை நாங்கள் எதிர்ப்பது தவறு என்று திரு சாணக்கியன் சொல்லுகின்றார் என்றால், இதிலிருந்து அவருடைய உள்நோக்கத்தை, கபட நாடகத்தை, வெளி வேஷத்தை தமிழ் மக்கள் புரிந்து கொள்வதற்கு அதிக நேரம் எடுக்காது. அந்த ஒற்றையாட்சியை ஆதரிக்கின்றபடியினால் நாங்கள் சுமந்திரனையும் எதிர்க்கின்றோம், விமர்சிக்கின்றோம். இப்பொழுது தம்பி சாணக்கியனையும் எதிர்க்கின்றோம். ஏனென்றால் அவரே தன்னுடைய வாயால் சொல்லிவிட்டார், தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஒற்றையாட்சியை விட்டால் அரசியல் இல்லை என்று. அது உண்மை. ஏனென்றால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய அரசியல் தமிழ் தேசிய சித்தாந்தங்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. ஆகவே நாங்கள் ஒற்றையாட்சி எதிர்க்கிறோம். தம்பி சாணக்கியனுடைய அரசியல், அண்ணன் சுமந்திரனுடைய அரசியல் சிங்கள தேசியவாதத்தின் அடிப்படையில் கட்டி எழுப்பப்பட்டது. ஆகவே அவர்கள் ஒற்றையாட்சி ஏற்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் ஏக்கிய ராட்சிய யாப்பை ஆதரித்திருந்தார். வருகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்துணை சபைகளையும் வெற்றி பெறுவதுடன் இம்முறை சிறப்பு பேச்சாளராக கிழக்கிலிருந்து அழைத்திருக்கின்றது வடமாகாணம் என்கின்ற ஒரு கருத்தும் சமூக வலைத்தளங்களிலும் ஊடகங்களிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வடமாகாணம் சிறப்பு பேச்சாளரை அழைத்திருக்கின்றது என்று கூறுகின்றார். வடமாகாணம் அழைக்கவில்லை, வடமாகாணம் திரு சுமந்திரனை விரட்டுகிறது. சாவச்சேரியிலே நடந்த கூட்டத்தை போய் பார்த்தீர்கள் என்றால் மேடையிலே இருந்த பேச்சாளர்களையும் வேட்பாளர்களையும் விட பார்வையாளர்கள் வரிசையில் இருந்த மக்களினுடைய எண்ணிக்கை குறைவு. மக்களை விட வேட்பாளர்களும் கட்சியின் பிரமுகர்களும் தான் மேடையில அதிகமாக இருந்தார்கள். உண்மையில வடக்கு சிறப்பு பேச்சாளரை விரட்டி கொண்டிருக்கிறது. ஆனா கள யதார்த்தம் தெரியாமல் தம்பி சாணக்கியன் அவர்கள் தனது விசுவாசத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார். அதுக்கு தேர்தல் முடிவுகள் அவருக்கு பதில் சொல்லும். அதை விட தம்பி சாணக்கியன் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ளணும். இந்த உள்ளூராட்சி தேர்தலோடு தமிழரசு கட்சி வடக்கில் காணாமல் போகும். அடுத்த பாராளுமன்ற தேர்தலோடு கிழக்கிலும் காணாமல் போகும். ஏனென்றால் நீங்கள் நெடுகவும் தமிழ் மக்களை ஏமாற்ற முடியாது. நீங்கள் மட்டக்களப்புல தமிழ் தேசியம் கதைச்சு கொண்டு கொழும்பில போய் சிங்களத்தினுடைய பாராளுமன்ற தென்னிலங்கை கட்சிகளினுடைய உறுப்பினர்களோடு கூடி குலாவுவதும், கண்டியிலே போய் அமைச்சர்மார்களினுடைய வீடுகளிலே கொஞ்சி குலாவுவதும் மக்களுக்கு தெரியாமல் இல்லை. உங்களோட வாயாலே நீங்க சொல்லி இருக்கிறீர்கள் ஒற்றையாட்சியை விட்டா தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு அரசியல் இல்லை. அப்ப நீங்கள் ஒற்றையாட்சிக்கு எதிரான ஆட்கள் இல்ல, ஒற்றையாட்சியை ஆதரிக்கிறார்கள் என்பதை உங்களோட வாயாலேயே சொல்லி இருக்கிறீர்கள். இதற்கு தமிழ் மக்கள் விரைவில் உங்களுக்கு பதில் வழங்குவார்கள். இப்போது இருக்கக்கூடிய காலப்பகுதியில் நீங்கள் கூறுவது போன்றோ இந்த தேர்தலில் சவால் மிக்கதாக பார்க்கிறார்கள் தேர்தல் முறை என்பது. உங்களை பொறுத்தவரையில் கள நிலைமைகள் எப்படி இருக்கு? கள நிலைமைகளை பார்த்தீர்கள் என்றால் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே மக்கள் ஒரு மாயையினாலே வடகிழக்கிலே ஜேவிபி தலைமையிலான என்பிபிக்கு அதிக வாக்குகளை வழங்கி இருந்தார்கள். ஆனால் மக்களுக்கு அந்த தேர்தல் முடிஞ்சு 6-7 மாதங்கள் கழிவதற்கிடையில் ஜேவிபி என்பிபி சொன்னதெல்லாம் பச்சை பொய் என்றது விளங்கியது. என்பிபி என்றது தேசிய மக்கள் சக்தி இல்லை, நாங்கள் பேசியதெல்லாம் பொய் என்பதுதான் அர்த்தம் என்பது மக்களுக்கு விளங்கிவிட்டது. அதனால் வர இருக்கின்ற உள்ளூராட்சி தேர்தலில் வடகிழக்கிலே ஜேவிபி என்பிபியினுடைய வாக்கு வங்கி மிக மோசமாக குறைய போகிறது. தமிழரசு கட்சியினுடைய வாக்கு வங்கி மிக பாரிய சரிவை எதிர்கொள்ள போகிறது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைமை தாங்குகின்ற தமிழ் தேசிய பேரவை சைக்கிள் சின்னத்திலே பெருவாரியான வாக்குகளை
வடகிழக்கெங்கும் பெறப்போகிறது. இது தமிழ் தேசிய அரசியலில் மீண்டும் ஒரு பாரிய எழுச்சியை ஏற்படுத்தும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இந்த இடத்தில் நீங்கள் இதனோடு முரண்படுவீர்கள் என்று நினைக்கின்றேன். ஆனால் அரசியல் கருத்துக்களைத்தான் நான் உங்களிடம் முன்வைக்கின்றேன். திரு சுமந்திரன் அவர்களும் கூறுகின்றார், சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிப்பது என்பது வீணான செயல் என்று. மறுமுனையிலே கிழக்கு மாகாணத்திலே அவருடைய நெருங்கிய நண்பர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் கூறுகின்றார், தொலைபேசி செத்து போய்விட்டது என்று. இரண்டு பேரும் இன்று சிங்கள கட்சிகளைத்தான் எதிர்க்கின்றார்கள் உங்களை போன்று. அது தேர்தல் முடியும் வரைக்கும் எதிர்ப்பார்கள். திரு சுமந்திரன் அவர்களுடைய வளமே அதுதானே. கடந்த ஜனாதிபதி தேர்தல்ல இரகசியமாக அனுரவோடு தொடர்பில் இருந்தவர், பாராளுமன்ற தேர்தல் காலத்திலும் இரகசியமாக அனுரவோடு தொடர்பில் இருந்தவர், தான் ஜேவிபிக்கு சில விடயங்களில் ஆலோசனை வழங்கி இருந்ததாக அவரே பகிரங்கமாக தெரிவித்தும் இருந்தார். இப்பொழுது தேர்தல் காலம் என்றபடியினால் அவர் சிங்கள கட்சிகளுக்கு எதிராக கதைப்பது போல் கதைக்கிறார். தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு வளமை போல தான் இதற்காக தமிழ் தேசிய அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டார் சில சக்திகளால், அந்த வேலையை அவர் கனகச்சிதமாக செய்வார். அவருடைய வேலையே இலங்கையுடைய ஆட்சியாளர்களுக்கு அரசியல் ஆலோசனையும் சட்ட ஆலோசனையும் வழங்குவார். அதற்காகத்தான் அவர் தமிழ் தேசிய அரசியலுக்கே கொண்டு வரப்பட்டவர், தமிழ் தேசிய அரசியலை சீரழிப்பதற்கு. அதனால்தான் தமிழரசு கட்சியிலிருந்து ஒவ்வொரு முக்கியஸ்தர்களாக வெளியேறி வருகிறார்கள். அந்த தமிழரசு கட்சியிலிருந்து வெளியேறிய ஜனநாயக தமிழரசு கட்சி மூத்த சட்டத்தரணி தவராசா தலைமையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரவணபவன் அவர்கள் உள்ளடங்கலாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு இணைந்திருக்கின்றார்கள் என்பதை நான் திரு சுமந்திரனுக்கும் தம்பி சாணக்கியனுக்கும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆனால் நீங்கள் இப்போது கூறிய கருத்தில் ஒரு முரண் இருப்பதாக எண்ணுகின்றேன். காரணம் என்னவென்றால், ஒரு கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளர் சாணக்கியன் கூறுவது போன்று பொதுச் செயலாளராக இருந்துவிட்டு போகட்டும், எப்படி இன்னும் ஒரு கட்சிக்கு ஆலோசகராக அல்லது அவருடைய சட்ட நுணுக்கங்களை கொடுக்கக்கூடியவராக இருப்பார்? நீங்களும் ஒரு சட்டத்தரணியாக இருக்கின்றவர் என்கின்ற வகையில் இந்த வினாவினை முன்வைக்கின்றேன். அது சாத்தியப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அது ஒழுக்கம் சார்ந்து செயற்படுபவர்கள் அது பற்றி சிந்திப்பார்கள். சாணக்கியனுக்கு என்ன அரசியல் ஒழுக்கம் இருக்கிறது? மஹிந்தவோடு நின்றுவிட்டு இப்பொழுது தமிழ் தேசியம் கதைக்கிறார். திரு சுமந்திரன் அவர்கள் ரணில் ஜனாதிபதியாக இருந்த பொழுது, மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருந்த பொழுது பகிரங்கமாகவே அவர்களுக்கு ஆதரவாக செயற்பட்டிருந்த ஒருவர். அதாவது ரணில் மைத்திரியினுடைய காலத்திலே ரணில் மைத்திரியினுடைய அமைச்சரவையில் இருந்த அமைச்சர்களே சொல்லி இருக்கிறார்கள், திரு சுமந்திரன் அவர்கள்லாம் குட்டி பிரதமர் போன்று செயற்படுகிறார்கள். ஏனென்றால் அமைச்சர்களே ஜனாதிபதியையும் பிரதமரையும் தொடர்பு கொள்வதற்கு அனுமதி எடுக்க வேண்டி இருந்த நேரத்திலே திரு சுமந்திரன் அவர்கள் எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் விரும்புகின்ற நேரத்தில் ஜனாதிபதியையும் பிரதமரையும் தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருந்ததாக ஜனாதிபதிகளினதும் பிரதமர்களினதும் அமைச்சர்களே மக்களுக்கு பகிரங்கமாக சொல்லி இருக்கிறார்கள். அது மாத்திரமில்லாமல் திரு சுமந்திரன் அவர்கள் ரணிலோடு எந்தளவு தூரம் கொஞ்சி குலாவி அரசியல் உறவை வைத்திருந்தார் என்பது எல்லாருக்கும் வெளிப்படையான ரகசியம். ஆகவே இங்கே சுமந்திரனும் சாணக்கியனும் அரசினுடைய இரகசிய முகவர்கள் என்பது எவருக்கும் சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த அரச முகவர்கள் தாங்கள் முகவர்கள் என்று மற்றவர்கள் சொல்லுவதற்கு முதல் அடுத்தவர்கள் மீது குற்றம் சாட்டுவதை ஒரு வளமையாக கொண்டே இருக்கிறார்கள். அதனால் தான் அவர்களினுடைய கட்சிக்காரர்களே அவர்களை விட்டு வெளியேறி வருகிறார்கள். ஆகவே நாங்கள் இனி அதிகமாக கதைக்க தேவையில்லை. அவேண்ட கட்சியில இருந்து வெளியேறி இருக்கிற மூத்த சட்டத்தரணி தவராசா, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரவணபவன் மற்றும் முல்லைத்தீவிலே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் அவர்களும் சில கருத்துக்களை இவர்களுக்கு எதிராக முன்வைத்து வருகிறார். ஆகவே அவர்களினுடைய கருத்துக்களை இவர்கள் யார் என்பதை மக்களுக்கு காட்டும். அவர்கள் கட்சி கட்டுப்பாடுகளை மீறியவர்கள், கட்சி மீது கடுமையான விமர்சனங்களை, அபாண்டமான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பவர் என்கின்ற வகையில் தான் அவர்களை நீக்கினோம் என்று சுமந்திரன் கூறுகிறார். அப்படி என்றால் மறைந்த அவர்களினுடைய தலைவர் மாவை சேனாதிராஜா ஒரு பெயரை சொல்லுகிறார். நேற்று தமிழரசு கட்சிக்கு போன சுமந்திரன் அவர்களும் முந்த நாள் கட்சிக்கு போன சாணக்கியன் அவர்களும் இன்னொரு பெயரை சொல்லுகிறார்கள். ஆகவே எது சரியான பெயர் என்பது அவர்களுக்கே தெரியாது. ஆகவே முதல் அவர்கள் தங்களுடைய குழுவினுடைய பெயரை சரியாக சொல்லட்டும், யாப்பில இருக்கிறதின்படி அவை செயற்படட்டும், தங்கள பிரச்சனையை தங்களுக்குள்ள தீர்க்கட்டும். அவையே போய் இலங்கை நீதிமன்றத்தில் நின்று கொண்டு தமிழ் மக்கள் பிரச்சனையை தீர்க்க முடியும். இந்த தேர்தல் காலங்களில் அனுரகுமார திசாநாயக்க வடமாகாணத்துக்கு வருகின்ற போது சொல்லுகின்றார், கடந்த நாடாளுமன்றத்திலும் ஜனாதிபதி தேர்தலிலும் எமக்கான உரிமையை தந்த நீங்கள் ஊரை ஆளுகின்ற அதிகாரத்தையும் எம்மிடம் தாருங்கள். எம்மிடம் இருந்தால்தான் அமைக்கப்படுகின்ற சபையில் ஊழல் இடம்பெறாது. எம்மிடம் இல்லாத சபைகள் அனைத்தும் ஊழல் நிறைந்த சபையாக இருக்கும். எம்மிடம் இருக்கின்ற சபைகளுக்கே நாம் உடனடியாக துரிதமாகவே நாங்கள் நிதி பங்கீடுகளை வழங்குவோம் என்கின்றார். நீங்கள் என்ன கூற வருகிறீர்கள்? இது ஒரு அரசியல் லஞ்சம். லஞ்சத்தை ஒழிப்போம் என்று சொல்லுகின்ற அனுரகுமாரமும் ஜேவிபியும்
தாங்களே இப்பொழுது மக்களுக்கு லஞ்சத்தை வழங்குகிறார்கள். அனுரகுமார சொல்லி இருக்கிறார், தாங்கள் ஆட்சி அமைக்கிற சபைக்குத்தான் நிதி ஒதுக்குவோம் என்றால் அது ஒரு லஞ்சம். மக்களை வெறுட்டுகிறார். அதாவது நீங்கள் எங்களுக்கு வாக்களிச்சாதான் நாங்கள் நிதி ஒதுக்குவோம். அப்ப நிதி ஒதுக்குவோம் என்று சொல்றது ஒரு லஞ்சம். ஆகவே இந்த லஞ்சத்திலும் ஊழலிலும் ஈடுபடுவது அவர்கள் தான். அதுவும் நாட்டினுடைய முதற் பிரதியான ஜனாதிபதியே லஞ்சத்தோடும் ஊழலோடும் சம்பந்தப்படுகிறார் என்றால் இது ஒரு வெட்கி தலைகுனிய வேண்டிய விடயம். அது மாத்திரமில்லாமல் அவர்களுக்கு ஒரு விடயம் தெரிய வேண்டும். சபைகளுக்குரிய பெருமளவான நீதி அந்த சபையினுடைய ஆளுகைக்குட்பட்ட திணைக்களங்களில் இருந்து வருகின்ற வரி மூலம்தான், நிதி மூலம்தான் புறப்படுகிறது. ஆகவே இது மக்களை ஏமாற்றுகின்ற, தவறாக வழிநடத்துகின்ற, லஞ்சம் ஊழலை அதிகரிக்கின்ற ஒரு செயற்பாடு. ஆகவே முதல் நீங்கள் மற்றவர்களை திருத்துவதற்கு முதல் உங்களை திருத்துங்கள். கிளீன் ஸ்ரீலங்கா என்று படம் போட்டுக்கொண்டு இப்பொழுது அனுரகுமாரனுடைய நோட்டீஸுகளை ரோட்டு முழுக்க ஓட்டி திரியினார். அப்ப முதல் நீங்கள் நாட்டை கிளீன் பண்றதுக்கு முதல் உங்களை கிளீன் பண்ணணும், பிறகு மற்றவர்களை கிளீன் பண்ணணும். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல முக்கியமான விடயங்களையும், அரசியல் சார்ந்திருக்கக்கூடிய முரண் நிலைகளுக்கான காரணங்களும், அரசியல் ரீதியாக பேசப்பட வேண்டிய பல விடயங்களையும் பிரசார காலங்களிலும் கூட ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு உங்களுடைய நேரத்தை செலவு செய்தமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.